திருமணம் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு திருமணம் அப்படின்னாலே எங்க 7ஆம் இடம்ன்றது பேசும். 7ஆம் வீடு அப்படின்றது சூரியன். சூரியன் வீட்டில் இப்போ கேது போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்க மேலேயே ராகு வந்து இருக்கார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. ஏன் அப்படின்னா குரு பகவான் ராகுவை பார்க்குறார். பட் அது ஒன்னையே மட்டும் வச்சு நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு ட்ராக்குக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்திகள் திருமணத்துக்கு உகந்ததாக இருந்தால் ஓகே. அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நான் 10 பொருத்தம் பார்த்தேன், ஏதோ பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட், சகிப்புத்தன்மை உங்கள் 2 பேர்ட்டையும் இருக்கா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலை அப்படின்னா அந்த திருமணம் பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். மறுமணத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் டில் ஜூன் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நிறைய சான்சஸ் இருக்கு மேரேஜ்ன்றதை விட.